நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். நான் வேணான்னு சொல்லிட்டேன், நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு யாருக்கும் எந்த விதமான யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. தலைவருக்காக மட்டும்தான் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர், அனைத்தும் தளபதி. ஆகவே நீங்கள் எல்லோரும் உண்மையாகவே இன்னைக்கு பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கும்பல் எல்லாமே மற்றவங்களெல்லாம் அந்த கும்பலை கூட்டினா செவனேன்னு விதியேன்னு உக்காந்து இருப்பாங்க. இதுதான் ஒரு அன்பான கூட்டம், உண்மையான கூட்டம். இதுதான் இங்க நீங்க வந்திருக்கிற இந்த 8500 பேரும் 8.5 லட்சத்துக்கு சமம். இதே மாதிரி இன்னும் 4 மண்டலத்துல இதே மாதிரியான பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. 8.5 லட்சம் பேர் இன்ட்டு 5 நாளே பார்த்தீங்கன்னாலே இப்பயே நம்ம கையில் 45 லட்சம் 50 லட்சம் ஓட்டு நம்ம கையில் இருக்கிறது. நமக்கு இன்னும் தேவை 1 லட்சம் 1 கோடி ஓட்டு. அந்த 1 கோடி ஓட்டு நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரு தொகுதியில் 80,000 வீடு இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலையும் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீ இரிய அந்த கட்சியில் என் ஓட்டு என் தலைவர் தளபதிக்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு வரும்போதெல்லாம் தாய்மார்களை நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அந்த தாய்மார்கள் அண்ணன் எப்போ வருவார், அண்ணனை நாங்கள் பார்க்கணும், அண்ணனுக்கோசம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டு கேட்போம், அண்ணன் கண்டிப்பாக வெற்றி, அண்ணன் தான் முதலமைச்சர் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் சொன்னார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தொகுதியில் 362 பூத்துலையுமே மகளிரை தான் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆகவே இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் நீங்கள் அமைதியாக ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தலைவர் உங்களுடன் இருப்பார். நீங்கள் அமைதியாக இருந்து அதையெல்லாம் கவனித்து, அதுக்கு தான் ஸ்கிரிப்டிங் பேடு பேனாலாம் கொடுத்துருக்குறோம். அது சொல்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, என்றும் தளபதி வழியில் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.